ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 22:14. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போதும் கர்த்தரை நோக்கி பார்த்து யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே யெகோவா ஈரே என்ற வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பது அர்த்தமாகும். நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைக்கும் பொழுதுதான் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நம்முடைய பாரங்களை நாமே சுமந்து கொண்டிருந்தால் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? என் கடன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பேன் என்று கலங்குகிறீர்களா? யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். என் பிள்ளைக்கு திருமணம் கைகூடி வரவில்லையே என்று பதறுகிறீர்களா? யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். வியாபாரத்தில் கஷ்டம் நஷ்டம் ஏற்படுவதை போல உணர்கிறீர்களா? யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், பொறுப்பேற்றுக் கொள்வார். தேவ பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலத்தை குறித்த கலக்கமும் பயமும் உங்களுக்கு வருகிறதா? சோதனையின் மேல் சோதனை உங்களை தாக்குகிறதா? யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். உங்கள் எதிர்காலத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நாம் ஜெபிப்போம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, உண்மையில் நம்பிக்கை வைத்து அனுதின வாழ்வில் தேவைகளில் பிரச்சனைகளிலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு யெகோவா ஈரே என்று உம்மை துதித்து போற்றி நன்மைகளை பெற்று அனுபவிக்க தயவு செய்யுங்க. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழவும் உமக்கு பயப்படும் இருதயத்தை எங்களுக்கு தந்தரலும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் பரிசுத்தமாக வாழவும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதவாறும் மற்றவர்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக இல்லாதவாறும் உமக்கு முன்பாக நேர்மையாக உத்தமமாக வாழ உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. தேவனே, பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கடன் பிரச்சனைகளினால் மனம் நொந்து சோர்வடைந்து வாழும் ஒவ்வொருவரும் யெகோவா ஈரே என்று உம்மை கூப்பிட்டு விசுவாசத்தோடு மகிழ்வான வாழ்க்கை வாழ தயவு செய்யுங்க. ஆண்டவரே, வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்கள் குணமடையவும், கால்வலி மூட்டு வலியினால் கஷ்டப்படுகிறவர்கள் வேதனைகள் நீங்கி தீர்க்காயுடன் வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது பிரியர்கள், கடத்தல்காரர்கள், பயங்கரவாதிகள், போதைக்கு அடிமையானவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், விபச்சாரக்காரர், வேசிக்கல்லர்கள், திருடர், பொய்யர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சியாளர்கள் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும், வயநாடு பகுதியில் அருமையானவர்களை, உறவினர்களை, நண்பர்களை இழந்த மக்களுக்கு ஆறுதலும், நிவாரண முகாமில் இருப்பவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் செய்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ளவர்கள் பாதுகாப்பாக திரும்பி வரவும், இஸ்ரேல் போர் அபாயம் நீங்கும்படியும், இந்திய எல்லைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யும்படியும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தடைகள் அகலவும், பணித்தளங்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாய் தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.